உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நம்பிக்கை டிவி நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், இலைமறை காயாய் சில காரியங்கள் இருக்கும், சில ஓமைகள், சில ஓமானங்கள், புரியாதது போல் தெரியும். அதனுடைய ஆழமான சத்தியம் என்ன, மறைக்கப்பட்ட உண்மை என்ன, த ஹிடன் சீக்ரெட்ஸ், அதில் என்னெல்லாம் இருக்குது, மறைபொருள், அந்த மறைபொருளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம், எவ்விதமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய உள்ளார்ந்த உண்மை என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள தான் இந்த ப்ரோக்ராம். இதில் நம்ம பார்க்க இருக்க ஒரு முதல் காரியம் என்ன அப்படின்னா, 1:30:100. இந்த 1:30:100 பலன் தருவது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஜீசஸ் அதை சொல்லும்போது அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன, அது எதற்காக அது சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இன் குட் சாயில், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இதனுடைய பொருள் 100 மடங்கு என்பது அதிகம் என்று பொருள் அல்ல. அது ரொம்ப அதிகமாக சொல்கிறார். 100 மடங்குனாக்கா நம்ம நிறைய சொல்லலாம் இல்லை, 100% அப்படின்னாக்கா அட் த மேக்ஸிமம், அந்த எண்டு, அந்த ஹைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படியான அர்த்தமாய் அது விளங்கப்படவில்லை. த சீட் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல். விதையின் முழுமையான பலனையே அது குறிக்கிறது. விதையின் முழுமையான பலனையே அது குறிக்கிறது. 30 மடங்கு பலன் தந்த அதே நிலம்தான் 100 மடங்கான பலனையும் தருகிறது. ஹவு, எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பலன் கொடுக்கிறார்கள். அப்போ மார்க்கு 4:20 இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒன்லி தீஸ் பீப்புள், இவங்க தான் நல்ல நிலத்தில், இன் குட் சாயில். அப்படி என்றால் 30 மடங்கு பலன் தந்த கெட்ட நிலம் என்று நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ 30%, அந்த 30 மடங்கு பலன் கொடுத்தது அப்போ கெட்ட நிலம் அது இல்லையே. ஒரே நிலத்தில் தான் எல்லாமே விதைக்கப்பட்டது. அதனால் அது அப்படி தோன்றும், அது உண்மை அல்ல. ஏனென்றால் இந்த விளக்கம் கடவுளுடைய வார்த்தையின் முழுமையான பலனை குறிப்பதாகவும் இருக்கிறது. அதாவது ஒரு 100 மடங்கான பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் மெஷர்ட் பை காட். காட் இஸ் மெஷரிங். இந்த ஓமையின் பொருள் நிலத்தை மட்டும் குறிப்பது அல்ல. இந்த ஓமையின் பொருள் கடவுளுடைய வார்த்தையை, த வேர்ட் ஆஃப் காட், அந்த வார்த்தையை குறிப்பதாகத்தான் அது இருக்கிறது. இதை குறித்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய ரெஃபரன்சஸ் எப்படின்னு சொல்லி, நாம் கேள்விப்படுகிற அல்லது கவனிக்கிற எல்லாவற்றையுமே அளந்து பார்க்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இப்போ கடவுளின் வார்த்தை எனது கேட்கும் திறனுக்கு பதிலளிக்கிறதாக இருக்கிறது. இப்போ நான் இங்கிலீஷ் பைபிளில் எப்படி வருது, மார்க் 4:24, த வே யூ ஹியர் இட், த வே யூ மெஷர் அண்ட் ரெஸ்பாண்ட் டு இட்ஸ் த மெஷர் that it works in your life, that it works in your life. அப்போ பாருங்கள், அங்கே எப்படி வருது, the way you hear, the way you measure, எல்லாமே நீ எவ்விதமாக இதை செயல்படுத்துகிறாய், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அதிலிருந்தே நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, எந்த அளவினால் அளக்கிறீர்கள். நமது கேட்கும் அளவிலேயே நமது வாழ்வில் அது கிரியை செய்யும் என்பது நமக்கு நன்றாக புரியும். கேட்கும் அந்த அளவு, கடவுள் நமக்கு அளந்து கொடுப்பதை அது பற்றி அல்ல, அவர் நமக்கு அளந்து கொடுப்பதை பற்றி இது சொல்லப்படவில்லை. நான் கேட்கும் அளவு, நான் த மெஷர் ஹவு ஐ ஹியர் இட், நான் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறேன். 30 பலன் தந்தது என்றால் அவனது கேட்கும் அளவிற்கு ஏற்ப கிரியையின் மூலம் பலன் தந்தது என்று தான் அதனுடைய பொருள்.
இன்னொன்று, இன்னொருவனுக்கு 60 பலன் தந்தது என்றால் அவரது கேட்கும் அளவிற்கேற்ப கிரியை மூலம் அந்த பெற்ற பலன், அதுக்கு தான் அதனுடைய பொருளாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வருஷம் நீ ஒரு லட்சாதிபதியாக ஆயிடுவ அப்படின்னு யாராவது சொன்னால், நான் என்ன பண்ணுவேன், அந்த வார்த்தையை அளந்து பார்க்கும் விதத்தில் அதனை ஏற்பதும் மறுப்பதும் இருக்கிறது. அதை அளந்து பார்க்கும் விதத்தில் எப்படி அளந்து பார்க்குறோம் அப்படின்னா, சந்தேகிப்பதும் ஒரு அளவு, அதை சந்தேகிப்பதும் ஒரு அளவு, அதனை நம்புவது என்பதும் அளவு. ஏன்னா எதையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோமோ அதெல்லாம் நம்மால் அளக்கப்படுகிறது. அந்த அளவின்படியே நாம் அதை ஏற்பதும் அதனை மறுப்பதும் திகழ்கிறது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் அளவு தான். நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னால் அதுவும் அளவு தான். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிட்டா அதுவும் அளவு தான். எவ்ரிதிங் இஸ் மெஷரிங், ஹவு வி மெஷர் வாட் வி ஹியர். நாம் கேட்பதை எவ்விதமாக நாம் அதை அளக்கிறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அப்படின்னு சொல்லிட்டு, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியுது. அப்போ நிலத்தின் பங்கு இதில் மிகவும் முக்கியமானது. விதைத்தவனுக்கு தெரியாத விதமாய், அதில் முதல்ல முன்பு முளை பின்பு கதிர் தானாய் பலன் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். ஒரு வார்த்தை சொல்லும் என்று 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, தட் இஸ் மோர் than enough, 1 word is enough. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அளவு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்க, வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். அப்போது இவர் 100க்கு அதிபதி வஸ்திரத்தை தொடவில்லை, ஆனால் அவர் வேறு விதமாக அளந்து கொண்டார். எப்படி அளந்தார்? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவரது வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று உள்ளுக்குள் நினைத்தாள். அவளது விசுவாசம் அந்த அளவிற்கு அளக்கப்பட்டது. அப்போ இயேசுவும் அவளது விசுவாசத்தின் அளவின்படியே அவளை சுகமாக்கினார். நமது சூழ்நிலைகள் நம்மை எவ்விதமாக அளக்கச் செய்கிறதோ அதன்படியே கிரியையும் நடப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த 2 சம்பவங்கள் மூலமாக, இந்த 2 அற்புதங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பின்பு 12 பேர் வேவு பார்க்க கானான் தேசத்திற்கு சென்றதாக ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம். 10 பேர் அதனை முடியாத காரியமாய் அளந்தார்கள். 2 பேர் வேறு விதமாக அளந்தார்கள். நாம் எந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியும் என்பதை அறிந்தவர்களாக இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று அவர்கள் தெளிவாய் சொன்னார்கள். 10 பேர் அங்கு திராட்சை கொலைகள் இருக்கிறது தெரியும், ஆனால் அங்கிருக்கும் ராட்சச மனிதர்களின் உருவத்தை பார்க்கிறார்கள். அதை பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அந்த அளவு அவ்விதமாக இருக்கிறது. அதே போல் பாருங்கள், காலேபும் யோசுவாவும் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும், ஆனால் அங்கிருக்கும் திராட்சை கொலைகளின் அளவை பார்த்தீர்களா என்று தான் இவர்கள் கேட்பது போல் தோன்றுகிறது. நீங்கள் எதை பார்க்குறீங்க? 2 பிரிவினரும் ஒரு விதமான எதிர்பார்ப்பினை தான் பார்த்தார்கள், ஆனால் வேறு வேறு விதமாக அளந்தார்கள். they measured in a different way. நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவே நமக்கு அளக்கப்படும் என்பதை நாம் அதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இப்போ பாருங்களேன், 30 நாட்கள் வனாந்தரத்தில் இருந்த காலம் கர்த்தரின் கிருபையை பெறாமல் இருந்த 30 நாட்கள் என்று நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவர்கள் மீண்டும் 30 நாட்கள் வனாந்தரத்தின் பிரயாணம் செய்த பின்பு
60வது நாளில் மலையின் அடிவாரம் வந்த பின்பே மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள். 30 and 60. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியேறிய பின் மன்னாவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக 30 நாட்கள் அவர்கள் பயணித்தார்கள். அதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ அடுத்து இதில் நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் என்ன பாருங்களேன். இதே சத்தியத்தை தான் கர்த்தர் இந்த ஓமையில் 60 என்கிற பலனை குறித்து சொல்லுகிறார் என்று வேத வல்லுநர்கள், நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை ஒரு கம்பேரிட்டிவ் வே ஆஃப் டீச்சிங் அல்லது இதை எப்படி அவர்கள் இன்டர்பிரிட்டேஷன், இதை இவ்விதமாகவும் ஒப்புமையாய் ஒப்பிட்டு சொல்வதை நாம் படித்திருக்கலாம், அதை தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் அந்த மலையடிவாரத்தில் இருக்கும்போது கடவுளின் மனுஷனான மோசே மலையின் மேல் ஏறி 40 நாட்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்து வந்தார் என்பதை வாசிக்கிறோம். அந்த 40ஐயும் 60ஐயும் கூட்டி பார்க்கும்போது நல்ல விதை மனிதரின் இருதயத்தில் விதைக்கப்பட்டால் மீண்டும் ஓமையின் 100ஆக பலன் தருவதை ஒப்பிட்டு பார்க்க உதவியாக இருக்கும். இதுவும் ஆய்வாளர்கள் இவ்விதமாக வந்த 30, 60, 100 என்பதை பழைய ஏற்பாட்டின்படி மோசேயின் காலத்தில் நடந்த நிகழ்ச்சியின்படி ஒப்புமையாய் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். 30, 60, 100 என்பது விசுவாசிகளின் வகை அல்ல, விசுவாசத்தின் வகை அல்லது விசுவாசத்தின் தொகை. அந்த விசுவாசத்தின் தொகையை தான் அங்கே குறிப்பிடுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான காரியம் இதில் பாருங்களேன், 3 விதமான பலன், 3 விதமான காலங்கள் என்றும் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அறுக்கிற காலம் வரை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மத்தேயு 13 இந்த 8ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் நாம் வாசிக்கும்போது பின்வரிசைப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. அது பின்வரிசைப்படி சொல்லப்படுகிறது. கேட்கிறதும் உணர்கிறதும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பாருங்கள். த மீனிங் ஆஃப் 30, 60, 100. மார்க்கில் முளை, மத்தேயில் கேட்கிறவன். அதே போல் மார்க்கில் கதிர், மத்தேயுவில் உணர்கிறவன். மார்க்கில் தானியம், மத்தேயுவில் பலன் தருபவன். அப்போ அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மேத்யூ காஸ்பல்லையும் காஸ்பல் ஆஃப் மார்க்லேயும் இரண்டுமே வெவ்வேறு விதமாக வெவ்வேறு பொருள் தரும் வகையிலே அளவையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ 30 இளமை, 60 முதுமை, 100 என்பது முழுமை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். 30, 60 and 100. நம்முடைய வாழ்நாட்களில் வயசு கூட அப்படி தான் சொல்கிறோம். 30 என்பது அது இளமையை குறிப்பதாக சொல்லுகிறோம். அதே போல் 60 என்றாலே சீனியர் சிட்டிசன், அது நம்ம உடனே முதுமைக்கு வந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. 100 ஒரு 100 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்றத முழுமை என்று எடுத்துக்கொள்கிறோம். 30, 60, 100 என்பது அப்படியும் நாம் சிந்திக்கலாம். 100 எத்தனையாக பலனடைவது யார்? அதற்கு நம்ம பார்க்குற காரியம் பாருங்கள். என்ன செய்ய வேண்டும், அதனால் எதை சுதந்தரித்து கொள்வான்? அந்த 100 எத்தனையான பலனை அடைய ஒருவன் என்ன செய்ய வேண்டும், அதனால் எதை சுதந்தரித்து கொள்வான் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 19:29 வசனம் பாருங்கள். அவரது நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அப்படின்னு வசனம் வருது. எவனோ நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வான். அட் த மேக்சிமம் கடைசி 100 எத்தனையான பலன் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எது என்றால் நித்திய ஜீவன். அது ஃபைனலாக அதுதான் 100 எத்தனையான பலன், அதாவது முழுமையான பலன் என்று நாம் சொல்ல முடியும். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன் எப்படி சொல்லியிருக்குன்னா, என் நிமித்தமாவது, சுவிசேஷத்தின் நிமித்தமாவது, வீட்டையாவது, சகோதரிகளையாவது அப்படின்னு சொல்லி அதனுடைய முடிவு எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதில் இம்மையிலே துன்பங்களோடே 100 எத்தனையாக, இம்மையிலே துன்பங்களோடே 100 எத்தனையாக, அடுத்து மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான். மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான்.
அப்போ அந்த நூறத்தனை என்பதற்கு இதில் சொல்லப்பட்ட விளக்கம். லூக்கா 8:8, 18, 30 பார்த்திங்கன்னா, நல்ல நிலத்தில் விழுந்தால் அது முளைத்து 100 பலன் தருகிறது என்று அவர் நேரடியாக அந்த 100 மடங்கு என்பதை குறித்து லூக்கா நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கிறோம். வசனத்தை அறியாதது ஏன் என்பதை நம்ம அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, யோவான் 8:43 பாருங்கள், கேட்க மனதில்லாததினால்தான். மத்தேயு 15:10 கேட்டு உணர வேண்டும். அடுத்து 2 கொரிந்தியர் 4:3 கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருள். அதே போல் மத்தேயு 13:19 வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வருகிறான் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்களின் அடிப்படையிலே இன்னும் ஒரு விதமான விளக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால், அவரது வசனம் எப்படிப்பட்டது அதையும் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? ஹவு இஸ் த வேர்ட் ஆஃப் காட்? கடவுளுடைய வசனம் எப்படிப்பட்டது? உபாகமம் 8:3 பாருங்கள், அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 32:2 பாருங்கள், அதில் பனித்துளிகள் மேல் அந்த புல்லின் மேல் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல அது இறங்கும். வசனம் புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குவது போல இறங்கும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 12:6 பாருங்கள், மண் குகையிலும் 7 தரம் அதை உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. த வேல்யூ ஆஃப் வேர்ட், அந்த வேல்யூ ஆஃப் வேர்டு எனக்கு எப்படி, நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன், நான் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்றது அந்த மெஷர்மெண்ட்டில் வருது. அந்த மெஷர்மெண்ட்டில் வரும்போது என்ன வருதுன்னா, பலன் கொடுப்பது. அப்போ நான் பெற்றுக்கொண்டு பலன் கொடுப்பது, பெற்றுக்கொள்வது எப்படி என்பது முக்கியமானதாக இருக்கிறது. எதுக்கு? பலன் கொடுப்பதற்கு நான் பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை குறித்து இன்னும் அதிகமாய் நம்ம சங்கீதம் 19:10 பார்க்குறோம். பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேனிலும் மதுரமானது என்று பார்க்கிறோம். 119 சங்கீதம் 72 வசனத்தில் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மிக அழகான ஒரு வசனம் அது எப்படி இருக்கிறது என்று 119 அதிகாரம் 105 வசனம், அங்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். ஏசாயா 55:11 நம்ம பார்க்குறோம், என்ன மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம், அப்படியே அவர் வாயினின்று புறப்படும் வசனம் இருக்கும், வெறுமையாய் அது அவரிடத்தில் திரும்புவதில்லை. அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இதுதான் த பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தைக்கு அது அழகாக சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், எரேமியா 23:29 பாருங்கள், அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் அவரது வசனம் இருக்கும். எபேசியர் 5:26-27 பார்த்திங்கன்னா, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்க கரை திரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுமான சபையாக அவர் முன் நாம் நம்மை நிறுத்தி கொள்ள நாம் நிறுத்தப்பட என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதே போல் அந்த எபேசியர் 6:17 ஆவி என்னும் பட்டயம் என்று நாம் அதில் வசனம் எப்படிப்பட்டது, பலனின் அளவு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ அந்த கம்பேரிசன் பாருங்கள். ஒன்று, வசனம் எப்படிப்பட்டது, பலனின் அளவு எப்படிப்பட்டது, the measurement of the benefit and how the word of God is. அதை நம்ம 2 கம்பேரிசனில் எப்படி பார்க்கணும்னா, எபிரேயர் 4:12 ஜீவனும் வல்லமையும் உள்ளது, குயிக் அண்ட் பவர்ஃபுல், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளது, ஷார்ப்பர் than any two-edged sword, ஆத்துமாவையும் ஆவியையும், சோல் அண்ட் ஸ்பிரிட், கணுக்களையும் ஊனையும், ஜாயின்ஸ் அண்ட் மேரோ, பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக, பியர்சிங் ஈவன் டு த டிவைடிங்
அதுக்கப்புறம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் தாட்ஸ் அண்ட் இன்டென்ட்ஸ் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆஸ் அ டிசர்னர் அந்த வகையறுக்கிறதாகவும் அது இருக்கிறது என்று இரண்டு காரியங்களாக சொல்லப்படுகிறது. அப்போ பலனின் அளவு அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 4:7 கிருபையாகிய பலன் கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக அளிக்கப்படுகிறது. அதே போல் ரோமர் 12:3 பார்த்திங்கன்னா அவனவனுக்கு கடவுள் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படி தன்னை குறித்து தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் நாம் எண்ண வேண்டும். அப்படித்தான் நாம் அதை எண்ண வேண்டும். இன்னும் கூட யாக்கோபு 1:23-24 பாருங்கள். திருவசனம் விதைக்கப்பட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்த்துவிட்டு அவ்விடம் விட்டு போனவுடன் தன் சாயலை மறந்தவனாயிருக்கிறான். 1 பேதுரு 1:23 நான் மறுபடியும் ஜனிக்கப்படுவது கடவுளின் வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே அப்படின்றதையும் நாம் அதில் பார்க்குறோம். அப்போது இந்த வசனங்களின்படி திருவசனம் விதைக்கப்பட்டும் அதின்படி செய்யாதவனானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்மளுடைய பலன், நாம் கொடுக்கிற பலன், அதன் விளைவு. அந்த விளைவு என்னும் போதே அது என்ன அப்படின்னாக்கா நாம் செய்ததனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் இருக்கணும். there should be a reaction. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியமானது ஒன்றாக அதிலே சொல்லப்படுகிறது. வாழ்வில் 30, 60, 100 பலன் கொடுக்க அப்படின்னு சொல்லும்போது மார்க் 4:20 நல்ல நிலத்தில் கேட்டு ஏற்று பலன். 3 விஷயம்: கேட்பது, ஏற்பது, பலன் தருவது. இந்த 3 குறித்து பார்க்கும்போது என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். நல்ல நிலத்தில் என்று சொல்லப்படுவது இருதயத்தின் மாற்றம். நல்ல நிலத்தில் என்றால் இருதயத்தின் மாற்றம். அப்போ கடவுளை வேண்டி நல்ல நிலமாய் மாற வேண்டும். அது எங்கே? 1 யோவான் 1:9 நம்ம பார்க்குறோம். அதே போல் கேட்டு, அந்த கேட்டு என்பது புரிதலுடன் விசுவாசத்துடன், வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வித் ஃபெய்த். அப்போது தினமும் வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 1:2 நம்ம பார்க்குறோம். அதே போல் ஏற்றுன்னு வரும்போது ரட்சிப்பில் ஸ்திரமாய் நின்று அதை தான் நம்ம அவரிலும் அவரது வார்த்தையிலும் நிலைத்து நிற்பது. அதுதான் யோவான் 15 5:7 நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்கள், பலன். அப்போ நம்ம கேட்டு ஏற்று பலன், அந்த 3 விஷயத்தில் பலன் என்று வரும்போது கடவுளை அறிகிற அறிவிலே, த நாலேஜ். அந்த நாலேஜ் எப்படின்னா கடவுளை அறிகிற அறிவிலே. அதனால தான் அதை நம்ம கொலோசியர் 1:10 பார்க்கும்போது நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த அளவின்படி நாம் பார்க்கும்போது இதில் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த பெனிஃபிட்ஸுக்கு முக்கியமான அதனுடைய காரணம் அல்லது அந்த ஃபவுண்டேஷன், அந்த பேஸ்மெண்ட் எது அப்படின்னா ஹவ் யூ ஹியர் இட். நீ எந்த அளவினாலே அதை நீ அளக்கிறாயோ. நீ அளப்பதற்கு விசுவாசமும் ஒரு அளவுகோலாக இருக்கிறது. கொஞ்சம் விசுவாசமாக இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையும் அதை குறித்த என் எண்ணமும் சிந்தனையும் கொஞ்சமாக இருக்கும். அப்போ நான் எந்த அளவுக்கு ஏற்று கேட்டு பலன், இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஏற்றுக்கொள்வது, கேட்பது மாத்திரமல்ல ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல பலன் தருவது. அப்போ இந்த 30, 60, 100 என்று சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிடறோம்? காட் நமக்கு சிலருக்கு 30 மடங்கு கொடுப்பார், சிலருக்கு 60 மடங்கு கொடுப்பார், சிலருக்கு 100 மடங்கு. அப்படிலாம் நோ பார்ஷியாலிட்டி. ஆண்டவரத்தில் அந்த மாதிரி பார்ஷியாலிட்டிலாம் கிடையவே கிடையாது. நாம் தான் அப்படியே நினச்சிக்கிறோம். அவ்விதமாக இல்லை. நாம் எந்த அளவில் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவின்படி நாம் பலன் தருவோம் என்பது தான் இதனுடைய ஆழமான சத்தியமான மறைபொருள். ஆகையால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் இது போன்ற சாம்பல் சத்தியங்களை, ஒரு கிரே ஷேட்ஸ், நீ யோசிச்சு பாருங்களேன். எப்போதுமே ஒன்று கருப்பு இல்லைன்னா வெள்ளை. இந்த கருப்பும் வெள்ளையும் இல்லாமல் இருக்குதே அதுதான் சாம்பல் நிறம், அதுதான் கிரே.
அது மாதிரி நிறைய காரியங்கள் நாம் படிக்கிற, அனுதினம் தியானிக்கிற, அநேக முறை கேட்டிருக்கிற வசனங்களிலே இது போன்ற ஒரு புரிதலும் புரியாததுமாய் இருக்கின்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்குறோம். மீண்டும் நாம் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியிலே.